Now let's go to the message. செய்திக்கு நேராக செல்வோம். Very, very powerful message. மிகவும் வல்லமையான செய்தி. Very, very important, and you have to take it very seriously. மிகவும் முக்கியமானது, இதை நீங்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். What decides how you live in this world? இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பது என்ன? Is it the devil? சாத்தானா தீர்மானிக்கிறான்? Is it God? தேவன் தீர்மானிக்கிறாரா? Is it your parents? உங்களுடைய பெற்றோர்களா? Is it your IQ level? அல்லது உங்களுடைய அறிவு புத்தியின் அளவா? Okay, I'll put it like this. Let's say you are the owner of $100 million. I don't know how to bring it into currency now. I don't have time for that. $100 million. You are the owner and you got all the best equipments, everything. Suppose you get cancer. What will you do? நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் $100 million நீங்கள் சொந்தக்காரனாக உரிமையாளராக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த நபருக்கு கேன்சர் வருமானால் என்ன நடக்கும்? What will you do if you get paralyzed? அல்லது கை கால்கள் செயலிழந்து போகுமானால் என்ன நடக்கும்? What will you do if in the pandemic you died? இந்த பேண்டமிக் நாட்களில் மரித்து போனால் என்ன நடக்கும்? Tell me, what will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? So what actually decides how a person lives? ஆகவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை தீர்மானிப்பது என்ன? Certainly not his money. நிச்சயமாக அவனுடைய பணம், அவனுக்கு இருக்கும் பணம் அல்ல. Certainly not his education. நிச்சயமாக அவனுக்கு இருக்கும் படிப்பும் அல்ல. Certainly not his parental background. நிச்சயமாக பெற்றோர்களின் பின்னணியினாலும் அல்ல. Certainly not his IQ and knowledge level. தன்னுடைய அறிவின் அளவோ அல்லது தன்னுடைய புத்திசாலித்தனமோ அல்ல. And it is also certainly not God. நிச்சயமாக தேவனும் அல்ல. Because God is not going to, God selects people, okay? தேவன் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். But it's all based on the person concerned. ஆனால் அந்த தனிப்பட்ட நபரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது. It's actually you who decides how you are living in this world. இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். You may be born as a beggar. நீங்க ஒரு ஏழையாக பிறந்திருக்கலாம். But you can change your future. ஆனா உங்க எதிர்காலத்தை உங்களால் மாற்ற முடியும். You may be born as a very rich man and also change your future. நீங்க பெரிய ஐஸ்வரியவானாக பிறந்திருக்கலாம். நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். So what exactly decides? ஆகவே தீர்மானிப்பது என்ன? You know, Jesus made it very clear. I'm going to give you two statements which Jesus made. Go to Matthew chapter 9 verse 29. According to your faith be it unto you. மத்தேயு 9வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னதான இரண்டு முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முதலாவதை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29. இயேசு கிறிஸ்து சொன்ன ரெண்டு வார்த்தைகள், அநேக வார்த்தைகளை சொன்னாரே. இப்போ நான் உங்களுக்கு முன்பாக ரெண்டு வார்த்தைகள். முதல்ல மத்தேயு 9:29. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. According to your faith உங்களுடைய விசுவாசத்தின்படி be it unto you. உங்களுக்கு ஆக கடவுது. What's going to happen to you? என்ன உங்களுக்கு எப்படியாக சம்பவிக்கும்? What decides it? அதை தீர்மானிப்பது என்ன? Your faith. உங்களுடைய விசுவாசம் தான். Your faith. உங்கள் விசுவாசம் He தான். didn't say according to God's faith it will be done unto you. தேவனுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு நடக்கும் அப்படியாக வசனம் சொல்லவில்லை. He didn't say according to how much of money you have it's going to be done unto you. உனக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது அதன் அடிப்படையில் உனக்கு காரியங்கள் நடக்கும் அப்படி சொல்லவில்லை. He said according to your faith. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. Go to Matthew 8 and verse 13. And as thou hast believed, so be it done unto you. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. So what will happen to you? ஆகவே உங்களுக்கு என்ன நடக்கும்? Not what the devil decides. சாத்தான் தீர்மானிப்பதல்ல. Because he will decide so many things. ஏன்னா சாத்தான் பல காரியங்களை தீர்மானிப்பான். We already told you who the devil is. சாத்தான் யார் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே நான் He சொல்லிவிட்டேன். is somebody on whom judgment has been passed, irreversible judgment, and he has been given a time to roam about. You better take that very seriously. And during that time, he has also got power with which he can do so many things. ஏற்கனவே சாத்தான் மேல் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த கூட நியாய தீர்ப்பை தலைமையில வச்சிட்டு அவனுக்கு பவரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அதிகாரம் இப்பொழுது அவனுக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. அதிகாரம் இல்ல, வல்லமை தான் இருக்கு. அதிகாரம் இல்லை, வல்லமை தான் இருக்கு. எல்லா அதிகாரமும் இயேசு தான் வச்சிருக்காரு. ஆனா அவன்கிட்ட பவர் இருக்கு, பவரும் இருக்கு. நியாய தீர்ப்பை வச்சுட்டு பவரையும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஏதோ மெசேஜ்லாம் கேட்குறாங்க. Why don't they listen to this message? Because they have to understand who is there in the world, who is beside them. இன்றைக்கு உலகத்திலே சுற்றி கொண்டிருப்பது யார், தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதான நபர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். You should be thinking, why did Jesus do this? நீங்க நினைக்கலாம், ஏன் இயேசு இப்படி செஞ்சார்? Why did God do this? ஏன் தேவன் இப்படியாக செய்தார்? After passing judgment, he should not have been allowed to roam in this world. நியாய தீர்ப்பை கொடுத்த பிறகு உள்ள உலகத்திலே சுற்றுவதற்கு அனுமதியை கொடுத்திருக்க கூடாது. And he has also given him power. அது மாத்திரமல்ல, வல்லமையை கொடுத்திருக்கிறார்.
Who gave him power? வல்லமை கொடுத்தது I didn't say God gave him power. நான் சொல்லவில்லை தேவன் வல்லமை கொடுத்தார் என்று. But he has got power. ஆனா வல்லமை அவனிடத்தில் இருக்கிறது. Jesus very clearly said, Luke 10:19, behold, I give you authority over all the power of the enemy. இயேசு கிறிஸ்து வெகு தெளிவாக லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்தில் சொல்கிறார், இதோ சத்துருவினுடைய சகல வல்லமையின் மேல் உங்களுக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன். So he has got power. ஆகவே சாத்தானிடத்தில் வல்லமை இருக்கிறது. Everybody knows that, brother. எல்லாருக்கும் அது தெரியும். Why do you think the drunkard is drinking and drinking, spending his money? Somebody is using power to make him to drink. Am I right or not? இன்றைக்கு ஏன் குடிகாரன் குடித்து கொண்டே இருக்கிறான், அந்த பணத்தெல்லாம் அதுல செலவு பண்ணி கொண்டிருக்கான், யாரோ ஒருவர் அவரை குடிக்கும்படி தூண்டி கொண்டிருக்கிறார். Why do you think so many people are deceived, they are going to hell? ஏன் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போகிறார்கள்? Because somebody is using power to block their eyes. ஏனெனில் கண்களை மூடக்கூடியதான வல்லமை ஒரு நபர் கையில வச்சிருக்கான். கையில வச்சிருக்கிறார். You know, the God of this world has blinded the eyes of them that don't believe. விசுவாசிகளுடைய இருதயங்களை கண்களை அவர்கள் விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கான் பிரபஞ்சத்தின் அதிபதி. He's got power. ஆகவே பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு வல்லமை இருக்கிறது. So God has allowed him to roam about with power and he's carrying judgment on his head and he knows that he's having judgment which is irreversible. ஆகவே தேவன் சத்துருக்கு பிசாசானவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நியாயத்தீர்ப்பு செலுத்தப்பட்டாயிற்று. வல்லமை உடையதான நபர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 Corinthians 2:11. He also devises many devices. 2 கொரிந்தியர் 2:11. உபாய தந்திரங்களை அநேக தந்திரமான நபராக இருக்கிறார். So look at this. The devil is having judgment on his head. He's got power in his hands and he's also got intelligence. சத்ருவானவன் நியாயத்தீர்ப்பை பெற்றிருக்கிறவனாக இருக்கிறான். வல்லமை அவன் கையில் இருக்குது. அதே நேரத்தில் புத்திசாலித்தனமும் அவனிடத்தில் இருக்கிறது. The devices of the devil. சத்ருவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்ல. And then the devil says that he is wandering about as a roaring lion seeking whom he may devour. அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, சத்ருவானவன் உங்கள் எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கான் சிக்கிற சிங்கத்தை போல. So all these things are the truth about the devil. இவையெல்லாம் பிசாசை குறித்ததான உண்மைகள். Why did God do this? ஏன் தேவன் இவ்வாறாக செய்தார்? I don't have time to explain it now. இப்பொழுது அதை விவரிக்க. But I want you to understand that today you are living along with the devil. ஆனா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள, இன்றைக்கு பிசாசானவன் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள். Yeah, he is also moving about and in the same world you are also living. எந்த உலகத்துக்குள்ளாக எந்த பூமிக்குள்ளாக பிசாசானவன் சுற்றி கொண்டிருக்கிறானோ அதே பூமியில் தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And the reason is that God wants you to live in this world where the devil is operating in the way as I told you before. தேவனுடைய சித்தமே அதுதான். இந்த பூமியிலே சத்ருவானவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு விவரமாக சொன்னேன். அந்த பிசாசனவன் உலாவிக் கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே நீங்களும் அந்த இடத்தில் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. But what decides how you live? நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பது என்ன? Not the devil. சாத்தான் அல்ல. Not his power. பிசாசினுடைய வல்லமையும் அல்ல. Not his intelligence. சாத்தானுடைய புத்திசாலித்தனமும் அல்ல. Jesus said, according to your faith be it unto you. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. As thou hast believed, so be it done unto you. நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. So actually it's all based on our faith and our believing. ஆகவே எல்லாம் நம்முடைய விசுவாசத்தின்படி தான், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நடக்கிறது. Why money is not coming, pastor? ஏன் பாஸ்டர் பணம் வருவதில்லை? According to your faith. உன் விசுவாசத்தின்படி. As thou hast believed. நீ விசுவாசித்தபடி. Why this sickness is not leaving my body? ஏன் இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு போகவில்லை? Is it because it's very strong? அந்த வியாதி மிகவும் வலிமையானது என்பதினாலா? No, according to your faith. உங்கள் விசுவாசத்தின்படி. As thou hast believed. நீங்கள் விசுவாசித்தபடி. Why my child is not studying properly? ஏன் என் பிள்ளை சரியாக படிக்கவில்லை? Why? ஏன்? Tell me why. Is it because 1 2 3 4 5? அதற்கு காரணம் 1 2 3 4 5 Is it because God has destined that your child should not study? உங்க பிள்ளை படிக்க கூடாது என்று தேவன் தீர்மானித்து விட்டாரா என்ன? No, it's according to your faith. உங்கள் விசுவாசத்தின்படி. As thou hast believed. நீ விசுவாசித்தபடி. Now this is what people have not understood. இதைதான் ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Without understanding, they're doing so many things. இதை புரிந்து கொள்ளாமல் பல காரியங்களை செய்கிறார்கள். I call that heights of foolishness. அதை பயங்கரமான பெரிய மதிக்கேடான ஒரு செயல் என்று தான் நான் சொல்லுவேன். I can give you a big lecture on this faith. ஆகவே விசுவாசத்தை குறித்து நான் ஒரு பெரிய நீளமான ஒரு செய்தி கொடுக்க முடியும். But I'm not going to give you a big lecture. அப்படியாக நான் நீளமான ஒரு செய்தி கொடுக்க போவதில்லை. But I'm trying to make you understand what actually decides how you live in this world. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பது என்ன, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know what was the secret of Jesus? இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் என்ன? Well, he was moving about in faith. விசுவாசத்திலே அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். What is simple definition of faith? விசுவாசம் என்பதினுடைய சுருக்கமான விளக்கம் என்ன? Knowing the invisible. அறிந்திருப்பது. That's all.
If you know the invisible, that's faith. நீங்கள் காணாதவைகளை அறிந்திருப்பீர்கள், அதுதான் விசுவாசம். Because always if you take, okay, I'll make it a little short, I'll give you a little more substance. Listen, before something manifests in the physical realm, it's already done in the invisible realm. காணம் கூடிய ரீதியிலே ஒரு காரியம் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே காண முடியாத ரீதியில் அது தோன்றி விடுகிறது. Always it happens. இப்படிதான் நடக்கிறது. First the invisible, then the visible. முதலாவது காண முடியாத ரீதியில், அதற்கு பிறகுதான் காணக்கூடிய ரீதி. God said, let there be light, வெளிப்படும். and there was light. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அதற்கு உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. First invisible, then only visible. முதலாவது காண முடியாத ரீதி, அதுக்கு பிறகுதான் காணக்கூடிய ரீதி. You may ask me why. நீங்க கேட்கலாம், ஏன்? Because God is invisible. தேவனை நாம் ஒருவரும் காண முடியாது, காணக்கூடாதவர். Everything came from the invisible. சகலமும் காண முடியாததிலிருந்து தான் தோன்றியது. Where did matter come from? இந்த இருக்கக்கூடியதான அந்த வஸ்துக்கள் என்பது எங்கிருந்து உண்டாயின? Where did you come from? நீங்கள் எங்கிருந்து You வந்தீர்கள்? came from matter. நீங்கள் அந்த பொருளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். You consist of atoms. அணுக்களால நீங்க What is உண்டாக்கப்பட்டீர்கள். atom? Atom is matter. அணுக்கள் என்பதுதான் இந்த சாராம்சம், அதனுடைய உள்ளாக இருக்கக்கூடியதான பொருள். Atoms inside molecules, all these molecules, atoms combine together, and there is a human being. அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றாக சேரும்போது மாலிக்யூல்ஸ், அந்த மாலிக்யூல்ஸ் பலவைகள், அவைகள் ஒன்றாக இணைந்து அதுதான் ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கிறீர்கள். Okay, from where did the atom come? இந்த அணு என்பது மூல காரணமாக இருந்த அந்த அணு எங்கிருந்து வந்தது? See, all the atoms stuck together, something comes. Something, this is all atoms, you are all atom. A human being comes. Now, suppose it splits, nothing will be there. அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறதுனாலே அணுக்கள் அத மனிதனாக உருவமாக இருக்கிறீர்கள், அதெல்லாம் பிரிந்து விடும் என்றால் அவ்வளவுதான், மனுஷனே இருக்க மாட்டான். Nothing will be there. ஒன்றுமே இருக்காது. So, from where did the atom or where did the molecules, where did the mass come? ஆகவே இந்த அணுக்கள், அந்த மூலக்கூறுகள், அந்த மாலிக்யூல்ஸ் என்று சொல்லப்படுகிறதான அவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? It came from the invisible realm. காண முடியாத ரீதியிலிருந்து வந்திருக்கிறது. By faith we know that God created the worlds from nothing. நாம் விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறோம். So always please understand, from the invisible the visible comes. ஆகவே ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காண முடியாததிலிருந்து தான் காணக்கூடியவைகள் வந்திருக்கின்றன. If you want to see financial breakthrough in your physical life, first it has to happen there, then it will manifest here. உங்களுடைய பொருளாதார ரீதியிலே தடைமுறிக்கப்பட்டதில் வந்து ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது முதலாவது காண முடியாத ரீதியில் சம்பவிக்க வேண்டும். Sometimes people say dreams. சிலர் சொல்லுகிறார்கள் கனவுகள், சொப்பனங்கள் என்று. I'm not saying all dreams are wrong. Some dreams God also gives. எல்லா சொப்பனங்களும் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் சில சொப்பனங்கள் தேவனே தருகிறார். He gave dream to Joseph. யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை தந்தார். Did he not give a dream to Nebuchadnezzar? நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை தந்தார். What was that? அது என்ன? What was happening in the invisible realm, he was revealing it. காண முடியாத ரீதியில் நடக்கிறதான காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். And sometimes that's why when some people say certain dreams, some dreams I neglect, I don't tell them, but some I take seriously because there is something behind the dream. சில சொப்பனங்கள் அப்படி விட்டுருவேன், ஏன்னா அது சும்மா வந்து வருது அது. ஏன்னா Bible says because of too much of labor, dreams also come. அதிக வேலையினால சொப்பனங்கள் பிறக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே But some are real dreams. ஆனால் சில சொப்பனங்கள் உண்மையான சொப்பனங்களாம். At that time when you get the dream, you got to break it. If you don't break it, it can manifest. அப்படிப்பட்டதான சொப்பனங்கள் உங்களுக்கு வரும் என்றால் அதை நம்ம முதலாவது முறிக்க வேண்டும். If it is a bad dream, அது கெட்ட ஒரு I mean, சொப்பனமாக if it's a dream which is going to cause evil, அது உங்களுக்கு தீங்கை விளைவிக்க கூடியதான ஒரு சொப்பனமாக இருக்கும் என்றால் அதை உடனே நாம் முறித்து செயல்படாமல் போகும்படி அதிகாரத்தை பயன்படுத்த. now that dream itself is the indicator, first invisible realm, then the visible realm. அந்த சொப்பனத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், முதலாவது காண முடியாத ரீதியிலே வெளிப்படுகிறது தான் காணக்கூடிய ரீதியில் வரப்போகிறது என்று. So that is why we have to be very clear about faith. ஆகவே தான் நாம் விசுவாசத்தை குறித்து நாம் வெகு தெளிவாக நாம் இருக்க வேண்டும். Faith is knowing the invisible as you know the visible. விசுவாசம் என்பது எப்படி நாம் பார்க்கிறதை குறித்து தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை போல காணாதவைகளை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Now this is a paperweight, okay? இது ஒரு பேப்பர் வெயிட் ஆகும். Is this paperweight? இது பேப்பர் வெயிட் தானே? You know it's paperweight. இது பேப்பர் வெயிட் என்று உங்களுக்கு தெரியும். All of you know 100%. எல்லாரும் 100% பேப்பர் வெயிட்னு உங்களுக்கு தெரியுமா? If I say this is paper, will you accept? நான் இத பேப்பர்னு சொன்னா நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? If I say this is water, you will accept? அல்லது இதை நான் தண்ணீர் என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? Even if I ask you 100 times, you will say this is paper weight. நான் 100 முறை உங்கள்ட்ட கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க இல்ல இது பேப்பர் வெயிட் தான். How do you say so? எப்படி சொல்லுகிறீர்கள்? Because you know. ஏனா நீங்க அறிந்திருக்கிறீர்கள். Knowledge is known as certainty.
அறிவு என்பது உறுதியாயிருக்கும், அசைக்கப்படாது. So this is knowledge of the visible. இது காணக்கூடிய பொருட்களை குறித்ததான நிச்சயம். In the same way, there is another knowledge known as invisible knowledge. அதே போல அடுத்த ஒரு அறிவு இருக்கிறது, அது காண முடியாத காரியங்களை குறித்ததான நிச்சயம். And just like how you know this is a paper weight, you know that sickness has disappeared from your body. எப்படி இதை பேப்பர் வெயிட் என்று நீங்கள் நிச்சயமாக அறிந்துக்கலாம், அது போல உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த வியாதி உங்களை விட்டு போய்விட்டது. You know that financial breakthrough has taken place. பொருளாதார ரீதியிலே உங்களுக்கு பிரேக் த்ரூ நடந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். You will know, don't ask me how, you will know just like how you know this paper weight, you will know that you know that you know that you know that you know. Even if you ask 100 times, you won't change because you know. Even if I ask you 100 times, this is tumbler, no, you'll say paper weight. In the same way, even if you ask, anybody ask, even if the devil comes and asks, you can't be confused because that is invisible knowledge. 100 முறை நான் கேட்டாலும் நீங்க இதை பேப்பர் வெயிட் தான் சொல்வீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு குழப்பம் என்பதே வராது. ஏன்னா நிச்சயமாக அறிந்திருக்கிறீர்கள். அதே போல எவ்வளவு நீங்க நிச்சயமாக தேவனுடைய காரியங்களை காணாத ரீதியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் சாத்தான் வந்து உங்களுக்கு காணாத ரீதி அணிஞ்சிருப்பீங்க. அதே போல சாத்தான் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, சுகம் ஆயிடுச்சு, அதுக்கு பேர் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியும். நிறையா பேர் வந்து சுகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் அதெல்லாம் சரி, அது வேறு விஷயம் விட்டுங்க. The problem is without knowing the Bible today, confusing themselves. Don't get confused. இன்றைக்கு நாம் If குழம்பி you don't know, come and learn, brother. Don't think you know and make a mess of everybody. It's all based on knowledge. Action is based on knowledge. அறிவு என்பது அறிவின் அடிப்படையில் தான் நாம் செயல்படுவோம், அவ்வளவுதான். So you should actually act in line with your knowledge. நீங்க உங்க அறிவின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுவீர்கள். If you don't have faith or if you don't have knowledge, don't act. உங்களுக்கு அறிவு இல்லாவிட்டால், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் செயல்படாதீர்கள். Suppose you think, oh, sometimes this can be water. நீங்க நினைக்கலாம், ஓ ஒருவேளை இது தண்ணியா இருக்குமோ. Suppose, oh, no, it's not water, it's paper weight. இல்ல அவங்க திரும்பி இல்ல இது பேப்பர் வெயிட் தான். No, then another time somebody says this is water. Yes, this can be water. இல்ல இன்னும் அடுத்த வேற ஒருத்தங்க சொன்னாங்க ஒருவேளை தண்ணியா இருக்குமோ. See, this is how today people are living as far as invisible realm is concerned. இப்படி தான் இன்றைக்கு अनेகர் காணாத ரீதியை பொறுத்தவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். One time they say I'm healed, the next time, oh, maybe I'm not healed. ஒரு முறை சொல்கிறார் நான் சுகமாகி விட்டேன், அடுத்த முறை ஒருவேளை நான் சுகமாகவில்லையோ. Oh, financial breakthrough is coming. Next time they'll say, oh, what? Why is it? What is happening? What if it becomes down? பொருளாதார ரீதியில எனக்கு தடையே இல்லை, நன்றாக இருக்கிறேன் என்று எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஜீவிக்கிறாங்க. அடுத்த முறை பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் கீழே போயிட்டேனா குறைஞ்சிட்டேனா அந்த சந்தேகம் வந்துருது. இப்படி தான் இன்றைக்கு अनेகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So according to your faith be it unto you. ஆகவே உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது. That's what Jesus said. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். See, what was the secret of Jesus? இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் என்ன? Let me show you. Go to the book of John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரம். Now here they are bringing a proposal before Jesus, a prayer petition to raise up Lazarus from the dead. இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு காரியம் வருகிறது, அதாவது ஜெப வேண்டுகோள், மரித்ததான லாசருவை உயிரோடு எழுப்பும்படியான ஒரு காரியம். And in John 11:39 Jesus cometh to the grave and said, take away the stone. யோவான் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். What did he say? இயேசு சொன்னது என்ன? Take away the stone. கல்லை எடுத்து போடுங்கள். When does he say? எப்பொழுது சொன்னார்? When Lazarus was dead 4 days. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு இந்த வார்த்தையை இயேசு சொன்னார். Now why is he telling them to roll away the stone? ஏன் தேவன் அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொல்கிறார்? When does he say? எப்பொழுது சொல்கிறார்? When Lazarus was 4 days dead, not 1 day or not 1 hour dead, 4 days. ஒரு நாள் அல்ல அல்லது 2 நாள் அல்ல, 4 நாட்கள் ஆன பிறகு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கல்லை புரட்டி தள்ளுங்கள். Why did he say so? ஏன் அவ்வாறாக சொன்னார்? Because he knew that Lazarus is going to walk out from that grave, and if he has to walk out from that grave, then the stone has to be rolled away. இயேசுவுக்கு நன்றாக தெரியும் லாசரு நிச்சயமாக கல்லறையிலிருந்து வெளியே எழும்பி நடந்து வரப்போகிறான், அந்த கல் இருக்கும் என்றால் அது அவனுக்கு தடையா இருக்கும். When he said that, look at what Martha is telling. Martha, the very good believer and friend and family friend of Jesus, he is saying, Martha, the sister of him that was dead, saith unto him, Lord, by this time he stinketh, for he hath been dead 4 days. அப்பொழுது மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் சொன்னதான வார்த்தை என்ன? நல்ல ஒரு விசுவாசி தான், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குடும்ப நண்பராக இருந்ததான மார்த்தாள் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, இப்பொழுது அது நாருமே 4 நாள் ஆயிற்றே.
See, 4 days dead, Lord, what are you telling, Lord? ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்போ போய் சொல்லுகிறீரே 4 நாள் ஆயிற்று. Why are you telling, Lord? ஏன் இப்படி சொல்லுகிறீர்? She couldn't understand. அவளால் விளங்கிக் கொள்ள Look முடியல. at Jesus. Jesus said, I not unto thee, if thou wouldst believe, thou should see the glory of God. 40வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? See, he was 100% sure that Lazarus is going to come out of the grave, and Lazarus was dead 4 days. இயேசு கிறிஸ்து 100% உறுதியாக இருந்தால் லாசரு மரித்து 4 நாள் ஆன பிறகும் அவர் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வருவார் என்பதை அறிந்திருந்தார். That's why when Martha said, he is telling, if you believe, you will see the glory of God. What are you doing? Simply talking something which is not right. ஆகவே தான் அவர் கேள்வி கேட்கிறார், மாத்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏன் என்னமோ வேற ஏதோ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய்? See, in verse 40, look at that. Jesus said unto her, said I not unto thee? இயேசு கேட்ட கேள்வியை பாருங்கள், நான் உனக்கு சொல்லவில்லையா? That means already he has told Martha. I don't know when he said, it's not mentioned when, but he has already said I not unto thee? If you will believe, you will see the glory of God. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அது எப்பொழுது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா? That means he must have said in some messages, or I don't know, maybe in his teaching, I don't know, but he has already told Martha, I've told you that if you will believe, you will see the glory of God, and why are you talking like this? இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவருடைய போதனைகளில் அல்லது அவருடைய செய்திகளில் ஏதோ ஒன்றிலே அவர் சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? Verse 41, then they took away the stone from the place where the dead was laid. And look at this, Jesus lifted up his eyes and said, Father, I thank thee that thou hast heard me. 41வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Okay, now he tells the crowd, take away the stone. முதலாவது அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். Now he is praying to the Father, and he is praying, Father, I thank you that thou hast heard me. அடுத்தது தன்னுடைய பிதாவினிடத்திலே அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். What did the Father hear? பிதா என்ன கேட்டார்? Whatever Jesus had prayed for. இயேசு எதற்காக ஜெபித்தாரோ அதை பிதா கேட்டுவிட்டார். All of you know what he must have prayed for. அவர் எதற்காக ஜெபித்திருப்பார் என்று உங்களுக்கே தெரியும். He must have prayed for Lazarus to come out when he speaks the word. இயேசு கிறிஸ்து வார்த்தையை பேசும் பொழுது லாசர் வெளியே வர வேண்டும் என்று அவர் ஜெபித்திருக்கிறார். Now he didn't stop with that. அதோடு கூட அவர் Verse 42, he said, I know that thou hearest me always. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். See, that's the secret of Jesus. He always knew when he prays, he'll get the answer. இதுதான் ரகசியம், இயேசு கிறிஸ்துவின் ரகசியம். எப்பொழுதெல்லாம் இயேசு ஜெபித்தாரோ பிதா தனக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். You know, the greatest miracle is a dead person being raised. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்பது மரித்த நபர் உயிரோடு வருவதுதான். Nobody can do that. அதை ஒருவராலும் செய்ய முடியாது. No money can do that. எந்த பணத்தாலும் செய்ய முடியாது. That also after 4 days you can't do that. அதுவும் 4 நாட்களான பிறகு சாத்தியமல்ல. You know why 4 days? ஏன் 4 நாட்கள் தெரியுமா? I read this some years before. According to Jewish tradition, the spirit of the dead man's body will be roaming for 3 days. நான் சில வருடங்களுக்கு முன்பதாக நான் வாசித்தேன். ஏனெனில் யூதர்களுடைய நம்பிக்கையின்படி மரித்த ஒரு மனுஷனுடைய ஆவியானது பூமியிலே 3 நாட்கள் உலாவிக் கொண்டிருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். So if you had done it within 3 days, they must have said that spirit was roaming, so it went inside. So look at this, 4th day. That's why Jesus delayed. 4th day, raising up Lazarus from the grave. ஆகவே 3 நாட்களுக்குள்ளாக உயிரோடு வெளியே வந்திருப்பார் என்றால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? வெளியே சுற்றி கொண்டிருந்தது ஆவி உள்ள வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே தான் நான் இயேசு கிறிஸ்து காலம் தாமதித்திருக்கிறார். 4வது நாளிலே வந்து உயிரோடு எழுப்பினார். It looks very good. That's how the Jews believed. இப்படிதான் யூதர்கள் நம்பி இருக்கிறார்கள். So look at this. Jesus was actually trying to break all the tradition, trying to make them understand the power of God. பாரம்பரியங்களை எல்லாம், பாரம்பரிய மூடத்தனமான அந்த நம்பிக்கைகளை உடைத்து தேவனுடைய வல்லமையை அங்கு அவர் வெளிப்படுத்தினார். You know that Jesus delayed when he heard the news that Lazarus was sick. You know about that? No, he deliberately delayed. லாசரு மரண அவஸ்தையாக வியாதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது கூட அவர் வரவில்லை, தாமதித்தார். Why? I think it's for this. நான் நினைக்கிறேன் இந்த காரணத்துக்கு. Because if he had gone earlier, maybe he would have come when Lazarus was alive, or maybe 1 day dead, and then the Jews may have said, okay, 3 days. So he wanted here to prove the power of God. That's why he delayed. Everything actually is coming in line with this picture. But the point I want you to understand is, Jesus was talking to God the Father, and he was also making others understand when Lazarus was dead 4 days.
4 நாட்கள் ஆன பிறகு அவர் வந்ததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மரித்து ஒரு நாளில் வந்திருப்பாரானால் அவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள், அல்லது அவர்கள் மரித்த மனிதனுடைய ஆவி உள்ள வந்து விட்டது என்று சொல்லியிருப்பார்கள். ஆகவே 4வது நாளிலே அவர் வந்ததின் மூலமாக தேவனுடைய வல்லமையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். And I know that thou hearest me always. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். Do you know, brother? உங்களுக்கு தெரியுமா? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? Forget about raising the dead. I'm not asking. I'm asking about the sickness leaving your body. Do you know that it will not be there in your body? மரித்த நபரை உயிரோடு எழுப்புகிற அந்த காரியத்தை எல்லாம் நம்ம விட்டு விடுவோம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான வியாதி உங்களுக்கு சரீரத்தில் இருக்க முடியாது. நீங்க சுகமாகி விட்டீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Do you know that financial breakthrough has already taken place? உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியிலே ஒரு தடை முறிக்கப்படுதல் ஏற்கனவே நடந்து விட்டது என்று அறிந்திருக்கிறீர்களா? Do you know or not know? அறிந்திருக்கிறீர்களா இல்லையா? Because if you know, even if some Marthas come and tell you something, you will say, no, said I not unto you. If you believe, you will see the glory of God. You will speak like Jesus. நீங்க அறிந்திருப்பீர்களானால் ஒரு மார்த்தாளை போன்றதான ஒரு நபர் உங்களிடத்துல வந்து சில காரியங்களை பேசினாலும் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்ல, நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். I know that thou hearest me always. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். But because of the people who stand by, I said it. என்னை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். See, Jesus need not have made that prayer, but he made that prayer so that people may understand what's the meaning of faith. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அந்த ஜெபம் ஏறெடுத்திருக்கவே தேவையில்லை. ஆனால் விசுவாசம் என்றால் என்ன, அவருடைய அறிவு என்ன என்பதை அங்க இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி அந்த வார்த்தையை சொன்னார். Father, I thank you that you heard me. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நன்றி பிதாவே. I thank you that you heard me. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நன்றி பிதாவே. And I know that thou hearest me always. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். But because of the people who said by and which stand by, I said it, Father. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். That they may believe. அவர்கள் விசுவாசிக்கும்படியாக. That they may believe. அவர்கள் விசுவாசிக்கும்படியாக. That they may believe. அவர்கள் விசுவாசிக்கும்படியாக. Now the point is, even after the father had heard the prayer of Jesus, Lazarus was still in the grave. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை கேட்ட பிறகும் கூட லாசரு கல்லறைக்குள் தான் இருந்தார். Even after Jesus told them to roll away the stone and the stone has been rolled away, Lazarus was still in the grave. கல்லை எடுத்து போடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி அந்த ஜனங்கள் அந்த கல்லை எடுத்து புரட்டி போட்ட பிறகும் கூட கல்லறையில் தான் லாசரு இருந்தார். Why? ஏன்? Because faith is not doing just one thing and thinking it's over. It's a process. விசுவாசம் என்பது ஒரு காரியத்தை மாத்திரம் செய்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு நினைத்துக் கொள்வதில்லை. Father, I thank you that you heard me always. If you stop like that, then Lazarus will still be in the grave. பிதாவே எனக்கு நீர் செவி கொடுத்தபடியால் நன்றி, எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் நன்றி என்று மாத்திரம் சொல்லி இயேசு நிறுத்தியிருப்பாரானால் கல்லறையில் தான் லாசரு இருந்திருப்பார். He would have been there only. அங்கேயே இருந்திருப்பார். Today some believers, Father, I thank you. I prayed for this financial breakthrough. I prayed for this. I prayed for the sickness. I thank you that thou hast heard me. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Brother, the sickness will still be in the grave only. இன்றைக்கு சில விசுவாசிகள், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த பொருளாதார ரீதியில் விடுதலை கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே, வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தபடியால் நன்றி, எனக்கு இந்த காரியத்தை செய்தபடியால் நன்றி, இன்றைக்கு இப்படி தான் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். இப்படி நீங்கள் சொல்வீர்களானா அந்த பிரச்சனை அதே இருக்கிற இடத்துல தான் இருக்கும். It will be there only. அங்கேயே இருக்கும். Why? ஏன்? Even though the stone has been rolled away, கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தாலும் it will still be there. அது இன்னும் அங்குதான் இருக்கும். Why? ஏன்? Because something else has to take place. ஏன்னா வேறொரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 43. And when he had thus spoken, he cried with a loud voice, Lazarus, come out. 43வது வசனத்தில் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் And கூப்பிட்டார். he that was dead came forth, bound hand and foot with grave clothes. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. Now what was actually making the miracle to happen? அற்புதத்தை அந்த இடத்திலே நடத்தியது என்ன? It was a command. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. Now before the command, Jesus had already prayed to the Father and he already knew that the prayer had been answered. But though he knew it, till the command was given, the miracle was not manifesting. இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாகவே அவர் ஜெபித்திருந்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று அவருக்கு தெரியும். கல்லும் புரட்டி தள்ளப்பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்த பிறகுதான் அந்த அற்புதம் சம்பவித்தது. See, always the miracle is waiting for you to speak. அந்த அற்புதம் என்பது நீங்கள் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. Jesus knew that when he spoke, it's going to come out. ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றாக தெரியும், அவர் பேசும் பொழுது லாசரு வெளியே வருவார். He that was dead came out. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். See? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். You got it?
So this is where people are lacking. That's why I told you, you need teachers who can teach you on what is faith without knowing. I have faith, pastor. What faith you are having? You know what faith you are having. Everybody also knows. Don't be deceived. Don't be confused. You will only suffer. Nobody will help you. Then tomorrow Martha will make fun of you. அதுக்கு பிறகு Okay? Tomorrow Martha will make, I told you that day, but you thought you were believing. Naturally, you didn't believe. இன்னைக்கு You நிறைய should believe like Jesus and act like Jesus and understand the word of God. Otherwise, everybody will call you a fool. இல்லாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சொன்ன காரியங்கள் நீ நடக்காவிட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசுவாசமே தெரியாது. ஆனால் ஏன் குழப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் 100 செய்தியை கேட்டீங்கன்னா குழப்பி தான் போவீங்க. அதுவும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி கேளுங்க, உங்களுக்கு என்ன எனக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு தான் கஷ்டப்பட போகிறீங்க. You understand? Jesus knew that Lazarus is going to come out of the grave because he knew his prayer was answered. The stone had been rolled away, but Lazarus did not come till Jesus spoke that miracle. இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருந்தார், அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டாயிற்று என்று அறிந்திருந்தார். கல்லும் புரட்டி தள்ளப்பட்டு விட்டது. ஆனாலும் இயேசு கட்டளை கொடுக்கிற வரைக்கும் லாசரு வெளியே வரவில்லை. For example, if I call somebody here and tell that brother, I should know before that's going to happen. In Jesus' name, I speak, it's going to happen. You should become like a dead man. Either you should believe or you should become a dead man, like Lazarus couldn't believe. But if you are going to have some other faith, then you can block my faith also. நான் உதாரணத்துக்கு ஒரு நபரை பார்த்து அந்த நபருக்காக நான் இப்படி பேசும் பொழுது நீ லாசருவை போல நீங்க ஒண்ணு டெட் மேனா மாறிடுங்க. லாசருவை போல டெட் மேனா நீங்க இருந்திரணும். ஏன்னா லாசருவால விசுவாசிக்க முடியவில்லை. But if you start believing, then according to your faith only it will be done unto you. நீங்களும் அதோட சேர்ந்து கிரியை செஞ்சீங்கன்னா அப்புறம் உங்க விசுவாசத்தின்படி தான் நடக்கும். Okay, let me explain. Stand here, brother. Now let's say I pray, he's got a sickness. I know. Okay, let's say I know that the sickness is going to go. இந்த வியாதி போய்விடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். So I say in Jesus' name I command it to break, come out. இயேசுவின் நாமத்தினால வெளியே போ என்று நான் அதை விரட்டுகிறேன். Come out. வெளியே போ. I know it's gone. எனக்கு தெரியும் அது போய்விட்டது. There are two options. Either you become like a dead man. ஒன்று அவர் மரித்த நபரை போல் மாறிவிட வேண்டும். But if you also start believing, அவரும் எதையோ நம்ப ஆரம்பிச்சார்னா, oh, how can it go? எப்படி இது போக முடியும்? You know what will happen? According to your faith it will be done unto you, not according to my faith. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகுமே அல்லாமல் என் விசுவாசத்தின்படி அல்ல. This is the problem today. இங்கு இதுதான் பிரச்சனையா இருக்குது. The church of God. தேவ சபையே, it's always good to be a believer. எப்பொழுதுமே விசுவாசிக்கிற விசுவாசியாக நாம் இருக்க வேண்டும். Because God expects his children to believe. ஏனெனில் அவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். For an unbeliever he can't expect. அவிசுவாசியினிடத்தில் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கவும் மாட்டார். But believers God expects. ஆனால் விசுவாசிகளோ விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Today we were living in chaotic times. இன்றைக்கு குழப்பமான சூழ்நிலையில் வாழும் நமக்கு we need to understand how the system of faith operates. இந்த விசுவாசமானது விசுவாசம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். That's based on knowing your God and knowing what he will do for you. அது எப்படி என்றால் உங்கள் தேவனை அறிந்து கொள்வதின் மூலமாகவும், இரண்டாவது அந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை அறிந்து கொள்வதின் மூலமாக, இரண்டாவதாக அந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை அறிந்து கொள்வதின் மூலமாக. Only one thing I'm going to tell today. ஒரே ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். You can never be a failure. நீங்கள் ஒரு நாளும் தோல்வியாக இருக்க மாட்டீர்கள். Never. தோல்வி அடைய மாட்டீர்கள். You can never be a failure. நீங்கள் தோல்வியுடையவர்களாக தோல்வி அடைந்தவர்களாக It's impossible for you to be a failure. நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பது நடக்க It முடியாத is totally impossible for you to be a failure. நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பது கூடாத காரியம். Because God is waiting to do amazing things for you. ஏனெனில் தேவன் உங்களுக்காக ஆச்சரியமான காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். Now before I close, I'll just tell you 7 things which God will do for you today. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போகிறதான 7 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 7 things which God always does. தேவன் எப்பொழுதும் செய்கிறதான 7 காரியங்கள். Are you ready? ஆயத்தமா இருக்கிறீர்களா? 7 things which God will do for you. தேவன் உங்களுக்காக செய்யும் 7 காரியங்கள். You have to be sure about this. இதை குறித்து நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். Just like how you cannot be without blinking your eyes or lifting your hands or moving, the same way God cannot be without doing these 7 things for you. எப்படி உங்களால கண் சிமிட்டாமல் இருக்க முடியாதோ, எப்படி உங்களால கைகளை தூக்காமல் அசையாமல் இருக்க முடியாதோ, அதே போல தேவனால் இந்த 7 காரியங்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. What are the 7 things? அந்த 7 காரியங்கள் என்ன? Number 1. முதலாவதாக Numbers 24 verse 1. என்னாகமம் 24:1. And when Balaam saw that it pleased the Lord to bless Israel.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். Number one, God cannot be without blessing you. முதலாவது, தேவனால் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. You want some detailed seminar or some prophecy for that? இதற்கு ஏதாவது உங்களுக்கு கருத்தரங்கு தேவையா அல்லது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் தான் தேவையா? He cannot be without blessing you, brother. உங்களை ஆசீர்வதிக்காம ஆண்டவரால் இருக்கவே முடியாது. Because you are His people. ஏன்னா நீங்கள் அவருடைய ஜனங்கள். Number two, இரண்டாவதாக Exodus 23 verse 25, I will take sickness away from your midst. இரண்டாவதாக யாத்ராமம் 23:25, உன் மத்தியில் இருக்கிறதான வியாதியை நான் விலக்கி போடுவேன். He cannot be without removing your sickness. அவர் வியாதியை எடுக்காம நீக்கி போடாம இருக்கவே மாட்டார். I don't understand, Pastor. பாஸ்டர், எனக்கு இது புரியல பாஸ்டர். God says, I will. தேவன் சொல்றார், நான் அதை செய்வேன். I will. நான் செய்வேன். I will. நான் I செய்வேன். will. நான் செய்வேன். I don't understand. பாஸ்டர், எனக்கு விளங்கவில்லை. I will. நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Pastor, I want to find the will of God, Pastor. நான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும் பாஸ்டர். Brother, so clear, even a baby can understand. I will, that's the will of God. வெகு தெளிவாக ஒரு சின்ன பிள்ளை கூட புரிந்து கொள்ளும். நான் இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது அவருடைய சித்தம். I will take sickness away from your midst. உன் மத்தியில் இருக்கிறதான வியாதியை நான் விலக்கி போடுவேன். Point number 3. மூன்றாவதாக Psalms 115 verse 14, the Lord shall increase you more and more, you and your children. சங்கீதம் 115:14 வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். See, God cannot be without increasing you. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்யாமல் இருக்கவே மாட்டார். At least those who are listening to this message, please understand, I've already given you 3 things. God cannot be without doing it. இந்த செய்தியை கேட்கிற நீங்களாவது இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கவே மாட்டார். Point number 4, he shall call upon me and I will answer him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். God cannot be without hearing our prayers. தேவன் நமக்கு பதில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். He cannot be. அவரால் இருக்க முடியாது. Point number 5, ஐந்தாவதாக, I will be with him in trouble and I will deliver him. நான் அவனோடு கூட இருந்து, நானே ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். So point number 5, God cannot be without delivering us from trouble. அடுத்ததாக, தேவன் நம்மை ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்காமல் இருக்கவே மாட்டார். Point number 6, Psalms 91 verse 16. ஆறாவதாக, சங்கீதம் 91:16, With long life will I satisfy him. நான் உன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். God cannot be without satisfying you with long life. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து திருப்தி அடைய செய்வார். இதை அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். Point number 7, ஏழாவதாக, show him my salvation. என் இரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். God cannot be without showing you his salvation. தேவன் தன்னுடைய இரட்சிப்பை உங்களுக்கு காட்டாமல் இருக்கவே மாட்டார். Now these are all the words of God. இவையெல்லாம் தேவனுடைய I வார்த்தைகள். just gave you only 7 points. 7 காரியங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். But there are so many things. இன்னும் அநேகம் இருக்கிறது. Number 1 is what? முதலாவது என்ன? He loves to bless us. அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். Will you be blessed? நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களா? What question you are asking? You are asking as if whether my heart is beating or not. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன இருதயம் துடிக்குதா இல்லையான்னு கேக்குற மாதிரில இருக்கு. You think I'm a fool? My heart is beating or not? What are you asking? What are you asking? Is my heart beating or not? You are asking. என்ன கேக்குறீங்க? என் இருதயம் துடிக்குதா இல்லையான்னு கேக்குற மாதிரி. இது என்ன கேள்வியா இது? கேள்வியே. Tell me whether the Lord will bless you. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? இதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு டீச்சிங், அதுக்கு ஒரு பிரேயரா? He cannot be without removing your sickness. அவர் உங்களுடைய மத்தியில் இருக்க வியாதியை விலக்காமல் இருக்கவே மாட்டார். He cannot be without increasing you more and more. உங்களை அவர் மிகவும் மேலும் மேலும் விருத்தியடைய செய்யாமல் இருக்கவே மாட்டார். He cannot be without hearing your prayer when you call upon him. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கவே He மாட்டார். cannot be without delivering you from trouble. அவர் உங்களை ஆபத்திலிருந்து உங்களை விலக்கி காக்காமல் இருக்கவே மாட்டார். He cannot be without satisfying you. அவரால் உங்களை திருப்தி செய்யாமல் இருக்கவே முடியாது. And he cannot be without showing you his salvation. தேவனால் உங்களுக்கு தன்னுடைய இரட்சிப்பை காட்டாமல் இருக்கவே மாட்டார். Now knowing this, as you know, red is red and blue is blue, as you know your heart is beating, is known as faith. இதை கண்டிப்பா செய்வார் என்பதை உங்கள் இருதயம் உள்ள துடிக்குதுன்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறது போல, ரெட்டுன்னு அறிஞ்சிருக்கிறது போல அறிஞ்சிருப்பதுக்கு பேர் தான் விசுவாசம். So today, my child of God, அருமையான தேவ பிள்ளையே, the option is up to you.
தெரிந்து கொள்ளுதல் உங்களுடையதுதான். Jesus said, according to your faith be it unto you. இயேசு சொன்னது உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. As thou hast believed, so be it done unto நீ thee. விசுவாசித்தபடி உனக்காக கடவுது. So don't waste time. நேரத்தை வீணாக்காதீர்கள். Don't look at this person, that person. இந்த நபர் அந்த நபரை பார்த்துட்டு இருக்காதீங்க. All of you are going to see good days. நீங்கள் எல்லாரும் நல்ல நாட்களை காண போகிறீர்கள். Good days. நல்ல நாட்கள். Maybe the sickness is not left your body all these days. இதுவரைக்கும் அந்த வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு நீங்காமல் இருந்திருக்கும். Now it's going. இப்பொழுது அது போகிறது. It's gone. போய் விட்டது. What is gone? Gone. It's gone, brother. புரியலையா? போய் விட்டது. It's gone. போய் விட்டது. Now you're going to increase. நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். You're not able to understand it. உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லையா? Now you're going to be blessed. நீங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். Now you're going to be satisfied. நீங்கள் இப்பொழுது திருப்தி அடைய போகிறீர்கள். Now your prayer is answered. உங்களுடைய ஜெபங்கள் பதில் பெற்றிருக்கிறது. Now you're going to see the salvation of the Lord. கர்த்தருடைய இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். So do give God an opportunity to do what he desires. கர்த்தர் தான் விரும்புகிறதை தான் செய்ய விரும்புகிறதை செய்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Now before we close this, முடிப்பதற்கு முன்பதாக how does God do this? எப்படியாக தேவன் இதை செய்கிறார்? Through two things. இரண்டு காரியங்களின் மூலம். Number one is through knowledge, number two is through anointing. முதலாவது அறிவின் மூலமாக, இரண்டாவது அபிஷேகத்தின் மூலமாக. Knowledge, anointing. அபிஷேகம், அறிவு, அறிவு, அபிஷேகம். Acts 10:38, how God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and power, who went about doing good and healing all that were oppressed of the devil. அப்போஸ்தலர் 10:38 வசனத்திலே பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். See, Jesus Christ already had knowledge in him. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்கனவே அறிவு இருந்தது. Okay, he knew. அவர் அறிந்திருந்தார். And along with that, he was anointed. அது மாத்திரமல்ல, அறிவோடு கூட அபிஷேகமும் இருந்தது. So this knowledge anointing brought Lazarus out. இந்த அறிவும் அபிஷேகம் லாசருவை வெளியே கொண்டு வந்தது. Before he was anointed, he didn't go out. அபிஷேகத்தை பெறாமல் இயேசு வெளியே புறப்பட்டு போகவில்லை. At the age of 12, can you believe, 3 days he is discoursing with all the Pharisees and lawyers, and those guys are astounded. 3 days, brother, not one hour. That means they were very curious. What this small boy, 12 years, is answering all our answers and is giving amazing answers. 3 days, Jesus was lecturing to them. From where did he get that knowledge? 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும் பொழுது அவர்களோடு கூட பல காரியங்களை குறித்து சம்பாஷித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கே புரியவில்லை, இது என்ன சிறு வயதாக இருக்கிறதான இந்த பையன் நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறாரே என்று அவர்கள் அசத்து போனார்கள். 3 days. 3 நாட்கள். All the top. That also in the temple. You know, that temple was the ultimate place where everything was done. In the temple, all the big scholars, all those Pharisees, they must have been fully studied, brother. And he was answering them in 3 days, not 1 hour, 2 hour. Please understand. That means they were not bored. They were very thrilled. 3 நாட்கள். அதுவும் அந்த நாட்களிலே ஆலயம் என்பது, தேவாலயம் என்பது அங்குதான் எல்லாரும் இருக்கக்கூடிய நல்ல படித்த. He was not talking to this pastor. No. வேத Top Jews, brother. They were the Jews. From where did he get this wisdom? They were telling. From where did he get this wisdom? அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள், இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? 3 days. 3 நாட்கள். 12-year-old. 12 வயதுதான். So Jesus knew. இயேசு அறிந்திருந்தார். Everything he knew. அவருக்கு அறிவு இருந்தது. Who taught him at the age of 12? யார் அவருக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது அந்த வயதில்? Did his father teach him? அப்பா சொல்லிக் கொடுத்தாங்களா? His father didn't know anything. He was a carpenter. அவருக்கு தெரியாது, அவர் ஒரு தச்சன். Did his mother teach him? அல்லது தாய் சொல்லிக் கொடுத்தார்களா? Mother was not educated, brother. அம்மா தாயும் படித்தவர்கள் அல்ல. These guys are all high scholars. இவர்கள் எல்லாம் அதிகமாக வேத காரியங்களிலே படித்து தேறினவர்கள். Who taught him? அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? Tell me. Who taught him? அவருக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? Certainly somebody must have taught him. யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்திருக்க It வேண்டுமே. was the Holy Spirit. ஆவியானவர் The போதித்திருந்தார். Spirit of God was teaching him. பரிசுத்த ஆவியானவர் போதித்திருந்தார். That's why the people were baffled. ஆகவேதான் அவர்கள் திகைத்து போனார்கள். But at the same time, at the age of 30, he received the anointing. அதே நேரத்திலே 30 வயதிலே அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். At the age of 12 itself, he had knowledge. 12 வயதிலே அவருக்கு போதுமான அறிவு எல்லாம் இருந்தது. But the Holy Spirit with power came at the age of 30. ஆனால் 30 வயதிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு அவர் மேலே இறங்கினார். When he was baptized. அவர் ஞானஸ்நானம் பெற்றபோது. Till he was baptized, that power anointing didn't come upon him. Do you know that? அவர் ஞானஸ்நானம் பெறுகிற வரைக்கும் அந்த வல்லமையின் அபிஷேகத்தை அவர் பெறவில்லை. It was the power anointing was waiting for him to be baptized. Matthew 3 verse 16, and Jesus, when he was baptized, went up straight away out of the water, and lo, the heavens were opened unto him, and he saw the Spirit of God descending like a dove and lighting upon him.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். So when did the Holy Spirit anointing with power come upon Jesus? எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கியது? After he was baptized and when he had come out of the water. ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து அவர் வெளியே வந்தவுடன். See, that means the anointing of the Holy Spirit with power was waiting for the baptism of Jesus. வல்லமையோடு கூடியதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையானது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்குமாக காத்திருந்தது. But his knowledge was there even at the age of 12. 12 வயதிலே இயேசு கிறிஸ்து வேத பாரகர வியக்கத்தக்கதான அளவுக்கு அறிவுடையவராய் இருந்தார். So knowledge plus anointing, I'm telling you, you will conquer everything. அறிவோடு கூட அபிஷேகம் சேரும் பொழுது நீங்கள் சகலவற்றையும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். After that nobody can block that brother. அதற்கு பிறகு யார் அந்த பிரதரை தடுக்க He முடியாது? goes and speaks in his office, everybody will be dumbfounded. What this guy is speaking? He is speaking things we don't understand. You may be in a secular job, but God will give you wisdom which will baffle all those secular people and make you speak with wisdom, and they'll know this guy is different. நீங்கள் போய் அலுவலகத்தில் பேசுவீங்க, அவர்களுக்கே புரியாது என்ன இந்த மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாருன்னு அவங்க திகைத்து போவார்கள். நீங்கள் பொதுவான வேலை செய்கிற நபர்களாக இருக்கலாம், நீங்கள் அலுவலகத்தில் போகும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஞானத்தினாலே மற்றவர்கள் அவர்கள் வியப்படைய செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் திகைத்து போவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவர் பேசுறாரு, என்ன இவர், என்ன அறிவு, அறிவா ஞானமா, என்ன இது? Don't you want to live like that? இப்படி நீங்க வாழ விரும்பலையா? Well, the good news, the time has begun. அதற்கான காலம் ஆரம்பமாகி விட்டது. The time has begun. அதற்கான காலம் So ஆரம்பமாகி don't waste time. இனி நேரத்தை வீணாக்காதீர்கள். We are living in exciting நாம் times. சுவாரஸ்யமான நாட்களில் We are வாழ்கிறோம். living in amazing times. ஆச்சரியமான நாட்களில் வாழ்கிறோம். The power of God is waiting to do amazing things in your life. தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. God is a miracle working God. தேவன் அற்புதங்களை செய்கிறதான தேவன். God is a mighty God. தேவன் மகத்துவமான தேவன். God is a supernatural God. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தேவன். God is a marvelous God. அவர் மகிமையான ஆச்சரியமான God தேவன். is a glorious God. அவர் மகிமை நிறைந்த தேவன். So thank him for what he has done for you. தேவன் உங்களுக்காக செய்தவைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். May the love of God cover you. கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய அன்பு உங்களை மூடிக்கொள்ளட்டும்.